ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்றைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள் அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்ட்டுருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம், அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே. ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழைகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது. இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள். உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர். அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறா இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி. 2ஆம் இடத்துல உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்து அவர் வக்கரகதி அடைகிறார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பேசும் பொழுது நிச்சயமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, எதுக்கும் ஒரு கேஷுவலாக பேசுகிறேன்னு சொல்லி பேசி அதில் போய் வம்பில் மாட்டிக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாகாவாராயினும் நாகாக்கன்னு சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் பேசக்கூடியது ரொம்ப ஸ்ரத்தையோடு பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் பாத சனி நடக்கிறது. பாத சனி வக்கரகதியில் இருக்கிற சனி பகவான். பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. பணம் நிச்சயமாக வரும். ஆனால் பேச்சின் மூலியமாக குடும்பத்தில் சிறு சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அடுத்தவா தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதோடு பார்க்கும்பொழுது குடும்பத்தில் நிச்சயமாக பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதில் மேலும் மேலும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறது அப்படின்னும் பொழுது உடல் நலத்தில் சற்று பேணி காண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதோட ஏன்னா 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலம் அந்த ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது ஒரு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால கோர்ட்டு வம்பு வழக்கு இதிலெல்லாம் சம்பந்தப்பட்டு இருந்தீர்களேயானால் அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பின்னடைவு சற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அதனால் அதை தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மனக்லேசங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கி அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்குறது. அதனால் பண வரவுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழிலில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவனே உங்களுக்கு எதிரியாக இருப்பான். உங்களுக்கு கூட வேலை செய்கிறவனே உங்களை பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விடுவான். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் மூத்த சகோதரர்களோட சற்று பின்னடைவு, பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர்களோட வந்து பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் அமையிறது கஷ்டம். உடல் நலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ. உடல் நலத்திலையும் கவனமாக இருங்கோ. குடும்பத்தில் சற்று அமைதி குலையக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கணும். மனசில் நிற்காது. மறதி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. எடுத்த காரியங்களில் தடை இருக்கா மாதிரியே ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது வந்ததே ஆனால் அது கோர்ட்டில் இருந்ததே ஆனால் அது உங்களுக்கு பின்னடைவு நிச்சயமாக கொடுக்கும். தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். எந்த கூட்டாளிகளையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸையும் வந்து அந்த அளவுக்கு நம்ப வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சற்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது பாக்கியங்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்களை சற்று தாமதித்து கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சற்று தாமதமாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னரை வந்து ரொம்பவும் பிலீவ் பண்ணாதீங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவாக அந்த அரசியல் தலைவர்கள், மருத்துவம், அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தம், கரு நீல மண், பூமிக்கு அடியில் உண்டான சுரங்கங்கள் இது பண்ணுற அதெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான லெதர் சம்பந்தமான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சிவன் கோவிலில் வந்து வடகிழக்கு மூலையில் அதாவது வடகிழக்கு மூலையில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு கால பைரவர் இருப்பார். கால பைரவர் சனி பகவானினுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் போய் கால பைரவரை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கள் கூடும்.